நீங்க அண்ணாமலை பத்தி கேட்டீங்க. நான் வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தேன் கவிழ்த்தேன் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்க கூட தேமுதிக மட்டும்தான், அதை எப்படி பொதுச்சேர்மன் சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகளுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது. அதே போல இன்னும் புள்ளிவிவரம் எடுத்தீங்கன்னா திமுகவும் அப்ப பாத்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்கு. நீங்க பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பத்தி தான் பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல அண்ணாமலை, அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலும் சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி செய்யணும். இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க, அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்க பொதுச் செயலாளர் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்டா இருந்தோம். நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு பக்கம் நாங்க எப்படி கூட்டணி, நாங்க எப்படி அதிமுக தலைமையில் நாங்க தெளிவா ஸ்ட்ராங்கா நின்னோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவா ஸ்ட்ராங்கா நிற்கும். அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்க கோயம்புத்தூர் குறைஞ்சிருக்கு, மற்ற வாக்கு அப்படித்தான்.